மாணவர்களை இன்று 10ஆம் வகுப்பு இயற்பியல் அலகு 6 அணுக்கரு இயற்பியல் இதுல உள்ள புத்தக வினா ரோமன் 7 கணக்கீடுகள் அதுல உள்ள 2வது வினா பார்க்க போனோம். கோபால்ட் மாதிரி ஒரு வினாடியில் 75.6 மில்லி கியூரி என்ற அளவில் தூண்டப்பட்ட கதிரியக்க சிதைவினை வெளியிடுகிறது எனில் இச்சிதைவினை பெக்கோரல் அலகிற்கு மாற்றுக. சரியா, இவங்க என்ன அலகீடு கொடுத்துருக்காங்கன்னா கியூரி கொடுத்துருக்காங்க. கியூரி அளவுல என்னது கதிரியக்கம் வெளியேறுகிறது. சரியா, பெக்கோரல் அளவுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒரு கியூரினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கியூரி ஈக்குவல் டு 3.7 × 10⁻10 பெக்கோரல். சரியா, எந்த கியூரி மதிப்பு இருந்தாலும் இந்த மதிப்பால நம்ம பெருக்கணும்னா அது பெக்கோரல் மதிப்புக்கு மாறிடும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அடுத்து பாருங்க, 75.6 மில்லி கியூரி 75.6 மில்லி கியூரி. சரியா, மில்லி கியூரியா மாத்தோம்னா மில்லிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 10⁻³ மாத்தினா என்னதான் மாறிடும், பெருக்குனா என்னதான் மாறிடும், கியூரியா மாறிடும். சரியா, அடுத்து இந்த கியூரிய ஒரு கியூரிங்கிறது என்ன, இந்த மதிப்பால நம்ம பெருக்கணும்னா கியூரிய பெக்கோரலா மாறிடும். சரியா, அப்ப 75.6 × 10⁻³ இன்டு 3.7 × 10⁻10 மாத்தினா என்னதான் மாறிடும், பெக்கோரலா மாறிடும். சரியா, இப்போ நம்ம இந்த மதிப்பை முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. 75.6 × 10⁻⁻, அதாவது 3.7 × 10⁻³ × 10⁻10. சரியா, இது இப்படி எழுதிக்கோங்க. நமக்கு தேவையானது என்னன்னா இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும். இப்போ 75.6 3.7 பெருக்கணும். 7 6 42, 42க்கு 2 மீதி 4 இங்க போட்டுக்கோங்க. 7 5 35, 35 4 39க்கு 9 மீதி 3 இங்க போட்டுக்கோங்க. 7 7 49, 49 3 52. சரியா, அடுத்து பாருங்க, 3 18, 18க்கு 8, இந்த 3க்கு நேரா தான் போடணும் 8 மீதி 1, 3 5 15, 15 1 6. சரியா, 15 1 16, 16க்கு 6 மீதி 1, 3 21, 21 ஒரு 1 22 போட்டுக்கோங்க. இப்போ கூட்டுங்க. 2 8 9 17க்கு 7 மீதி 1, 1 இங்க சேர்த்தோம்னா 3, 3 6 9. சரியா, அடுத்து 2 5 2 7, இந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க. இக்க பாயிண்ட் எத்தனை இருக்கு, ஒரு ஸ்தானம் கழிச்சிருக்கு. இங்கேயும் என்னது, ஒரு ஸ்தானம் கழிச்சிருக்கு. மொத்தம் 2 டெசிமல் தாண்டி இங்க புள்ளி வச்சுக்கோங்க. சரியா, இப்போ ஆன்சர் என்ன வரும், 279.72 இன்டு இந்த அடுக்குகளை பாருங்க. அடிமானம் சுமமா இருந்தா அடுக்குகளை கூட்டலாம். அடுக்கோட சைன் பாருங்க, இங்க மைனஸ் சைன், இங்க பிளஸ் சைன். அப்பனா கழிச்சோம்னா என்ன கிடைக்கும், 10ல இருந்து 3 கழிச்சா 10⁻7 கிடைக்கும். சரியா, இப்ப நம்ம சயின்டிபிக் ரொட்டேஷன் ரூல் படி நம்ம எழுதலாம். 200, அதாவது 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைங்க. முன்னாடி புள்ளியை கொண்டு வந்தா இங்க 10 நம்ம கூட்டணும். எத்தனை ஸ்தானம் கழிச்சு கொண்டு வரோம், 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சிருக்கோம். அதனால எதை கூட்டணும், 10⁻2 கூட்டணும்னா எனது 7ங்கிறது 9000. இதுதான் எனது பெக்கோரல். சரியா, கியூரிய எதுக்கு மாத்திட்டோம், பெக்கோரலுக்கு மாத்திட்டோம்.